அனைவருக்கும் வணக்கம். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கணியே என் முத்தமுளே என்று என் தமிழை வணங்கி என் உரையை துவங்குகின்றேன். இன்று எனக்கு பேச கொடுத்த தலைப்போ ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். ஐயாவை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் 1931 ராமேஸ்வரத்தின் உலகத்தின் கடைக்கோடியில் பிறந்து உலகத்தின் முதல் குடிமகனாய் வலம் வந்தாரே, அது அல்லவா நமக்கு பெருமை. யார் ஒருவர் உலகத்தின் கடைக்கோடியில் பிறந்தாரோ அவரே உலகத்தின் முதல் குடிமகனாய் வந்து நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிக்கும் தலைவனாய் மாறினாரே, அது அல்லவா பெருமை. இளைஞர்களின் எழுச்சி நாயகன், ஏவுகணை நாயகன், இளைஞர்களின் கனவு நாயகன் என்றெல்லாம் பல பெயர்களில் வலம் வந்து கொண்டிருக்கும் ஐயாவை பற்றி பேச வேண்டுமென்றால் ஆயிரம் பொன் வார்த்தைகள் போட்டாலும் அதற்கு ஈடாக மாட்டார் நமது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவரை பற்றி ஒரு சிறு துணுக்கு சொல்கின்றேன், கேளுங்கள். 1998 பொக்ரான் அணுகுண்டு சோதனை நடத்திய போது உலக நாடுகளை இந்தியாவை நோக்கி திரும்ப செய்தாரே, அது அல்லவா ஒரு உன்னத தலைவனுக்கு பெருமை. அடுத்ததாக 2011 இளைஞர்களுக்காக ஒரு அமைப்பை நான் என்ன தர முடியும், என்ன சொல்கின்றாய், நான் என்ன தர முடியும், அதுதான் அவர்கள் இளைஞர்களுக்காக ஐயா உருவாக்கிய ஒரு அமைப்பு. அடுத்ததாக 2002 முதல் 2007 வரை ஒரு உன்னத தலைவனாய், குடியரசுத் தலைவனாய் இருந்து விடைபெற்ற போதிலும் தனக்கான ஒரு துணையை தேடவில்லை. தனக்கான ஒரு துணையாக இந்த நாடே இருக்கின்றது என்று ஒரு உறுதியை தந்தாரே, அது அல்லவா பெருமை. பழைய பாடல்களில் ஒரு அருமையான வரி உண்டு, சொல்கின்றேன். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். திரும்பவும் கூறுகின்றேன், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அந்த அருமையான வைர வரிகளுக்கு சொந்தக்காரராய் எங்கள் ஐயா இருக்கின்றாரே, அது அல்லவா பெருமை. ஐயா சொன்ன வரிகளில் மிகவும் முக்கியமானது, மனிதா, நீ உறங்கும் போது வருவது கனவல்ல, உன்னை உறங்க விடாமல் செய்வதே கனவு. நீ உறங்கும் போது வருவது கனவல்ல, உன்னை உறங்க விடாமல் செய்வதே கனவு. வாய்ப்பை நீ தேடிச் செல்லாதே, உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கிக்கொள். உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கிக்கொள். அடுத்ததாக, உன் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், உன் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று கூறி அனைவரிடமிருந்து அன்பு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.